Hi guys, how are you? Welcome to my channel. Today we are going to talk about நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா இந்த கேஷுவலாக இங்கிலீஷில் கேஷுவலாக எப்படி ஸ்மார்ட்னஸாக எப்படி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வேர்டுகளை பார்க்கலாம். ஒரு 10 வேர்ட் கிட்ட பார்க்கலாம். First word is the wax keeps me on my toes. Keeps me on my toast. Toastண்டா கால் விரல். என் வேலையெல்லாம் கால் விரல்ற வச்சுருக்கேன் அப்படியா, இல்லை கால் விரல்ற வச்சுருக்கு அப்படி இல்லை, அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறேன்டா, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது எனக்கு இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்குது அப்படி யூஸ் பண்ணலாம். guys, the next word is what the heck is the matter. What the heck is the matter அப்படின்னா அந்த ஹெக்ன்ற ஒரு மரியாதை இல்லாத மாதிரி பேசலாம். என்னடா இன்றைக்கி டா போட்டு அப்படி பேசுகிறதுக்கு மாதிரி இந்த ஹெக் யூஸ் பண்ணிடு. என்ன கருமம், what the heck, என்ன கருமம்டா அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் பேசலாம். The next word is he is a weakling in our team. எங்கள் டீமில் ஒருத்தனை பார்த்து சொல்லலாம் இதை அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்து சொல்ல முடியாது. ஒரு வீக்லி நான் ஒருத்தனை பார்த்து சொல்லலாம். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை ஒரு டீம் ஒன்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிரிக்கெட் டீம்லேறாங்க, சும்மா இமேஜ் பண்ணிக்கோங்க. அதில் ஒருத்தன் வீக், அவனை சொல்லலாம் அவன் ஒரு நோஞ்சான், அவன் ஒரு ஒன்றுக்குமே உருப்படாதவன் அப்படி மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் guys. Okay guys, the next word is if I take leave unnecessarily my boss will boot me out of the office. இது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குல்ல இந்த வேர்டெல்லாம் கேட்குறதுக்கே. இது எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார் நீ இன்றைக்கி லீவ் விட்டுற மச்சான், இன்றைக்கி சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்கள் இப்படி சொல்லலாம், if I take leave unnecessarily my boss will boot me out of the office. ஏன்னா நான் நிறைய அனாவசியமாக லீவ் எடுத்தால் என்னை பாஸ் என்ன உதச்சி அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லலாம். Okay guys, the next word is why did you say so in the first place. ஏன் நீ ஃபஸ்ட் இடத்துல அப்படி சொன்னான்னு கேட்குறா, அப்படி சொல்லிடுவானா. இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா, எப்படி நீங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணுன்ற இந்த வேர்டை. இது யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான். அதை நீ ஏன் ஃபஸ்ட்டுக்கு அப்படி சொன்ன, உங்களோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கொண்டு சொல்லிட்டு இப்போ மாற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களே, நீ ஏன் அப்படி ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன், இல்லாட்டிக்கு ஒருத்தனை உங்கள்கிட்ட மாட்டி கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தனியாக பேசிக்கிறாங்கன்னா நீ ஏன் அப்படி சொன்னேன் அதுக்கு தான் இந்த வேர்ட். Okay guys, the next word is as far as this is concerned we are on the same page. அப்படின்னா நானும் நீயும் ஒரே பக்கத்தில் இருக்கோமா அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் ஒன்று போல் இருக்குது. இப்போ ஒருத்தர் நினச்சது நீங்கள் நினைச்சதும் ஒரே இடத்துல சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சொல்லிட்டீங்க. இப்போ நினச்சது தானே சொல்லிப்பீங்க, அதை நினச்சது சொல்லலாம், இது சொல்லலாம். ஓகே, த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இட் இஸ் அ டெட் இஷ்யூ. இட் இஸ் அ டெட் இஷ்யூ அப்படின்னா அது செத்து போன பிரச்சனையா, அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது நேரடியாக. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, அது முடிஞ்சு போன பிரச்சனை. ஒருத்தர் நீங்கள் முடிஞ்சு போய்த்து எல்லாம் நடந்து முடிஞ்சதை இன்னொருத்தர் ரிப்பீட் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்படி தாண்டா அந்த பிரச்சனைண்டு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு அது முடிஞ்சு போன பிரச்சனைடா, இட் இஸ் அ டெட் இஷ்யூ. Okay guys, the next word is don't fiddle with my laptop. Fiddle with my laptop da. Don't use my laptop, don't touch my laptop அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஃபிடல் வித் மை லேப்டாப் சிலவங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க, சிலவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி என்னென்னா, நோண்டிக்கிட்டு இருக்காத, நோண்டுற இப்போ நீங்கள் வச்சுட்டு போயிருக்கீங்க, உன் தம்பியோ யாரோ ஃப்ரெண்டோ நோண்டிக்கிட்டு இருக்காண்ட இதை யூஸ் பண்ணலாம். Okay, the next word is he is a hard-working and an intelligent guy. That is the way he is going places. ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க்கிங் செஞ்சு இன்டெலிஜென்ட் நல்ல திறமைசாலியாக இருந்தது, அவன் இடத்துக்கெல்லாம் போனான் அப்படி யூஸ் பண்ணிடுவேன். நான் இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவான்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, அவன் கோயிங் பிளேசஸ்னால் முன்னேறி சென்றான். அவன் நல்ல உற்சாகமாக நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணினதாலேயும் நல்ல திறமை உள்ளதாலேயும் அவன் முன்னேறிக்கிட்டே போனான். ஓகே கைஸ், த நெக்ஸ்ட் இஸ் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கால் இட் அ டே. அதை நாள் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை. இது எப்படின்னா, இதோட முடிச்சுக்கிறோம், நான் செய்ய போகிற வேலையாக தான் இதோட முடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான்.
இப்போ உன் ஃப்ரெண்ட் சொல்கிறான், அடே வாடா இன்னும் கொஞ்சம் விளாடலாம், கிரிக்கெட் விளாட்டு கொஞ்சம் போகிறதுக்கு ரெடியாக வரீங்க, வாடா கொஞ்சம் விளாடலான்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லலாம், ஓகே லெட்ஸ் கால் இட் டே, கால் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்னும் மேலதிக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கட்டாயம் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.